வெல்கம் டு கிளாஸ் 10th மேக்ஸ் டாப்பர். இப்போ வந்து நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்காக சம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல சில சம் பார்க்கலாம். இது வந்து இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இப்போ வந்து பாருங்க 1 + 2 + 3 up to n = 666 என்னன்னு கேட்டுருக்காங்க. அதாவது 1 + 2 + 3 அப்படிங்கிறது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர். சம் ஆஃப் நேச்சுரல் நம்பருக்கு என்ன ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு? n × n + 1/2 இல்லையா? ஸோ n × n + 1/2 தான் 666. கொடுத்துருக்கிறது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர். ஸோ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் ஃபார்முலாவை எழுதிக்கிங்க. n × n + 1/2. n × n + 1/2 தான் இந்த 666. இதில் என்ன ஆகும்னா, இந்த 2 வந்து இந்த சைடு போனால் 666 × 2 என்ன ஆயிரும்? 1332. அடுத்து என்ன பண்ணுறோம்? இந்த எண்ணை வந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே உள்ளே கொண்டு வாங்க. அப்போ n × n n², n × 1 n = இது. அடுத்து இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ்ல வந்துடுமா? இப்போ வந்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு இங்கே போட்டிருக்க பாருங்க. இன்ட்டு பண்ணால் -1332, ஆட் பண்ணால் 1 வரும். ஸோ இதுக்கு வந்து 37ம் -36 தான் வரும். 37 - 36 தான் 1 வரும். அதனால இதுக்கு தான் மைனஸ் சைன் போடணும். இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் மைனஸ் வந்துடுச்சு. லாஸ்ட்ல மைனஸ் வந்தாலே பிக்கர் நம்பருக்கு ப்ளஸ் வந்துடும். இது ஒரு க்ளூ. இந்த லாஸ்ட் டேர்ம் மைனஸ் வந்தாலே இதில் உள்ள போகிற 2 ஃபேக்டரில் பிக்கர் ஃபேக்டருக்கு ப்ளஸ் தான் வரும். ஸோ n + 37 n - 36. இதில் பார்த்தா n = -37 ஆயிரும். அப்புறம் இன்னொன்று n = 36. கொடுத்துருக்கிறது நேச்சுரல் நம்பர், அதனால் நெகட்டிவ்ஸும் வராது. அதனால இது ரிஜெக்டட். ஸோ n = 36. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். ஸோ n = 36. இது நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது இந்த மாடல் பார்த்து வச்சுக்கோங்க. கியூப் கொடுத்துட்டு சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க ஆன்சருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நிறைய கொடுத்துட்டு கம்மியாக கேட்டுருக்கான், அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி வரும். இதே இது ரிவர்ஸில் இந்த சம் பாருங்க. கம்மியாக கொடுத்துட்டு நிறைய கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும். 1 மார்க்ஸ்லேயே இதுதான் க்ளூ. இது வந்து பவர் கியூ 3 இல்லை. ஸோ கம்மியாக கொடுத்துட்டு அதிகமாக கேட்குறான், அப்போ ஸ்கொயர் பண்ணுங்க. இங்க பாருங்க, அதிகமாக கொடுத்துட்டு கம்மியா கேட்கறா. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதுதான் க்ளூ. ஏன்னா நம்மளுக்கு சம் ஆஃப் கியூபிக் நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா வந்து n × n + 1/2 தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே n-க்கு பதிலாக k இருக்கு. ஸோ k × k + 1/2 தான் ஹோல் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. 16,900. இப்போ 16,900னா எதோட ஸ்கொயரு? 169 வந்து 13ஓட ஸ்கொயரு. 2 0 அப்போ 1 0 வருமா? ஸ்கொயர் ரூட் எடுத்தா அப்போ 130 ஸ்கொயர். இதில் இந்த ஸ்கொயரும் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ k × k + 1/2 = 130. இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இது மட்டும் இருக்கு. அப்போ இது என்னது? நேச்சுரல் நம்பர். அப்போ n × n + 1/2 வந்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர். ஸோ 1 + 2 + 3 up to k = 130. இதுதான் ஆன்சர். இதே இது இப்போ ஆப்போசிட்ல வருது பாருங்க. நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டு கியூபிக் நேச்சுரல் நம்பர் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இது அப்படியே என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணிடணும். 1 மார்க்னா நீங்கள் டேரெக்டாக ஸ்கொயர் பண்ணிடுங்க. 2 மார்க்னா ஸ்டெப் போடுங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? n × n + 1/2 தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ n × n + 1/2 தான் 325 கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதோட ஃபார்முலா என்ன? 1 + 2 up to n-க்கு ஃபார்முலா என்ன? n × n + 1/2. ஸோ k இருக்கு. அப்போ k × k + 1/2 தான் 325. அப்போ k × k + 1/2ங்கிற இடத்துல இந்த 325 கொண்டு வந்து போடுங்க. அப்போ 325 ஸ்கொயர். இது ரெண்டே இன்ட்டு 325 × 325 இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரும். செக் பண்ணி. இது நார்மல் சம். இதுக்கு ஃபைண்ட் தான் சம்னு கேட்பாங்க கொஸ்டின். ஃபைண்ட் சம். நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா என்ன? n × n + 1/2. இப்போ 60 × 60 + 1/2. 60 × 60 1/2. இதை கேன்சல் பண்ணால் 1830. இது இந்த சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்லேயே பாதியிலேருந்து கொடுத்துருக்காங்க. 51லேருந்து 92 வரை கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் ஃபார்முலா வந்து தெரியும், n × n + 1/2. இந்த மாதிரி பாதியிலேருந்து கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணால் 1லேருந்து 92 வரைக்கும் போட்டு மைனஸ் போட்டு 1லேருந்து 50 வரைக்கும் போட்டு 1லேருந்து ஃபுல்லாக போட்டு மைனஸ் போட்டு 1லேருந்து இது வரைக்கும் போட்டால் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இந்த பார்ட்டு போட்டு நம்மளுக்கு கிடச்சிடும். அப்படி தான் போகணும். ஸோ 1 + 2 up to 92 -1 + 2 up to 50.
இப்போ 92க்கு என்ன வரும்? n வந்து 92, அப்போ 93/2. இதுக்கு 50 × 51/2. இப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி மைனஸ் பண்ணால் 3000. அடுத்தது இதில் ஸ்கொயரு கியூபெல்லாம் வருது. அதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.